விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டிற்கு அனுமதி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்த அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு அனுமதி வழங்குவது குறித்து எஸ்பி தீபக் முடிவெடுப்பார் என்று ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்து விழுப்புரம் ஆட்சியர் பிரத்யேக பேட்டி ஒன்றை புதிய தலைமுறைக்கு அளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். இந்த விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்காங்க ஆட்சியர் அலுவலகத்தில். இது 5 நாட்கள் கடந்திருக்கு. அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது காவல்துறை தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க தான் அது சேஃப்டி செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லாம் பார்த்துட்டு அவங்களோட முடிவு. ஸோ அவங்க எஸ்பி தான் அதை டிசிஷன் எடுப்பார் சார். அதை எடுத்து அவர் முடிவு எடுப்பாருங்க சார். இந்த விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருக்காங்க ஆட்சியர் அலுவலகத்தில். இது 5 நாட்கள் கடந்திருக்கு. அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அது காவல்துறை தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க தான் அது சேஃப்டி செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லாம் பார்த்துட்டு அவங்களோட முடிவு. ஸோ அவங்க எஸ்பி தான் அதை டிசிஷன் எடுப்பார் சார். அதை எடுத்து அவர் முடிவு எடுப்பாருங்க சார். விக்கிரவாண்டியில் வரும் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடுக்கு அனுமதி கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுகுறித்து எஸ்பி முடிவெடுப்பார் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தெரிவித்திருக்கிறார். அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியையும் தற்போது பார்த்தோம். விஜயின் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கலாமா வேண்டாமா என்பது குறித்து எஸ்பி தீபக் முடிவு செய்வார் என்று அவர் கூறியிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காமராஜ். எஸ்பி தீபக் தான் இது குறித்து முடிவெடுப்பார் அப்படின்னு ஆட்சியர் சொல்லியிருக்கிறாரு. என்னென்ன அம்சங்கள் எல்லாம் பார்த்து இந்த முடிவெடுக்கப்படும் விவரம்? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு 23ஆம் நடைபெறுவதற்கு அனுமதி கேட்டு விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் மனுக்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மனுக்கள் கொடுக்கப்பட்டு 5 நாட்கள் கடந்த நிலையில் இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த மாநாட்டிற்கான அனுமதி இன்னும் வழங்கப்படாமல் இருப்பது குறித்து கேட்டபோது இதற்கான முடிவை மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் தான் எடுப்பார் என தெரிவித்திருக்கிறார் புதிய தலைமுறைக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாநாடு வழங்கப்படுவதில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு காவல்துறையினருக்கு. விக்கிரவாண்டி வி சாலை பகுதியில் இந்த மாநாடு 85 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாநாட்டுக்கான மைதானம் பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மைதானத்தில் 5 ஏக்கர் நிலத்தில் மட்டுமே வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாநாடு அமையக்கூடிய பகுதி விழுப்புரம் சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதி என்பதாலும் 300 மீட்டர் பகுதியில் அமைந்திருப்பதாலும் அந்த வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதாலும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக நாம் தெரிவித்திருந்தோம். இந்த நிலையில் தான் இந்த மாநாட்டிற்கான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவது குறிப்பான ஆலோசனைகளை மேற்கொண்டு இதற்கான முடிவினை எஸ்பி தான் மேற்கொள்வார் என ஆட்சியர் பழனி நம் புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ்.